ஆவடியில் சிஆர்பிஎஃப் காவலரின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக சிஆர்பிஎஃப் காவலர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். ஒரு சிஆர்பிஎஃப் காவலரின் 13 வயதையான மகள் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவர் வழக்கம் போல கராத்தே பயிற்சியை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது சிஆர்பிஎஃப் காவலர் சுரேஷ்குமார் என்பவர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின் அவரிடம் இருந்து போராடி தப்பித்த சிறுமி இதுகுறித்து பெற்றோரிடம் கண்ணீர் மல்க கூறினார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிறுமி அவரது முகத்தில் ஏற்படுத்திய கீறல் காயத்தை அடையாளம் காட்டிய பிறகும் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சிஆர்பிஎஃப் காவலர் சுரேஷ்குமாரை போக்சோவில் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்ட காவல் நிலையங்கள் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் வருடாந்திர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற வருடாந்திர ஆய்வில் எஸ்எல்ஆர், ஸ்னைபர், பிஸ்டல், கார்பன், AK-47 உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரகங்கள் இடம்பெற்றன. இதனை ஆயுதப்படை டிஎஸ்பி இளங்கோவன் நேரில் ஆய்வு செய்தார். இதில் செயல்படாத துப்பாக்கிகள் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு பழுது நீக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.